கொண்டு வந்து சாலமோன் அவளை உட்கார வைத்தான். அதை போலதான் நம்மேல் வைத்திருக்கிற நேசத்தினாலே அவரோடு கூட நம்மை உட்கார வைக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எல்லாரும் மனப்பாடமாய் அறிந்திருக்க வேண்டிய ஒரு வசனம். சொல்லுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எது அத்தியாவசியமான தேவையோ, எது அவசியமான தேவையோ அதை குறித்து நீ கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு, இது நீ பிரதானமாக தேட வேண்டியதல்ல, இது உனக்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பிளஸிங் தான். ஆனா நீ செய்ய வேண்டியது என்னன்னா, முதல்ல நீ ஆண்டவரை தேடு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடு. கேட்டிங்களா? இப்போ உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சில படங்களை போடுவாங்க. அங்கே ஒரு படத்தை பார்க்குறீங்க. எந்த நேரத்தில் அவர் கர்த்தரை தேடுறாரு தெரியுதா? அதிகாலை நேரம். அதிகாலை நேரத்தில் வேதத்தை கையில் எடுத்து தனியாக, கூட்டத்தோடு இல்லாமல் தனியாக என்ன செய்கிறாரு? தேவனை தேடுறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு யாருக்கு உயர்வு வரும்? காலையில் எழுந்து முதலாவது என்னை தேடுகிறவர்கள். ஆமென். வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் முதலாவது வைத்திருப்போம். சொந்த பந்தங்களை முதலாவது வைத்திருப்போம். சிலர் தங்களுடைய வேலையை முதலாவது வைத்திருப்பார்கள். சில உறவினர்களை முதலாவது வைத்திருப்பார்கள். சிலர் தங்களுடைய பழக்க வழக்கங்களை முதலாவது வைத்திருப்பார்கள். ஏதோ ஒன்று உங்களுக்கு இது இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு வாழ்க்கையில் முதல் காரியம் இதுதான் நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய உயர்வு உங்களுக்கு வர வேண்டுமானால், இந்த ஆண்டிலே அதை பார்க்க வேண்டுமானால், கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில செய்கிறதை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால், முதலாவது தேவனை தேடுங்க. அதாவது முதல்ல தேவனை வைங்க, முதலிடத்தில் தேவனை வைங்க. ரெண்டு முக்கியம். முதல்ல எனக்கு ஆண்டவர் தான். ஆண்டவருக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறவர் இன்னும் என்னை வாழ வைக்க போகிறவர், என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறவர் இன்னும் என்னை உயர்த்த போகிறவர், எனக்கு நன்மை செய்கிறவர் இன்னும் எனக்கு நன்மை செய்ய போகிறவர். நான் அவரை தேடினால் இன்னும் அதிகமாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆனால் நான் எப்படி தேடுகிறேன்? எனக்கு மூடு இருக்கும் பொழுது தேடுகிறேன், அல்லது எனக்கு நேரம் இருக்கும்போது தேடுகிறேன், இல்லாவிட்டால் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் தேடுகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை இதுதான். தேவ ஜனங்கள் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை முழுமையுமாய் பெற முடியாமல் அவர்கள் இன்னும் தரித்திரத்திலும், குறைகளிலும், பிரச்சனைகளிலும், போராட்டங்களிலும் இருக்க காரணம், நாம் நமக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறோம். நேரம் கிடைத்தால் ஜெபிக்கலாம், நேரம் கிடைத்தால் வேதத்தை வாசிக்கலாம். நாம் நமக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து அந்த நேரத்தில் தேவனை தேட ஆசைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸாக முடியணுமா, உன் வாழ்க்கையில் எல்லாமே உயரணுமா, முதல்ல என்ன வைய. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தான் எனக்கு முதலாவது. சிலர் எழுந்த உடனே என்ன பண்ணுவாங்க? டிவி போட்டு நியூஸ் பார்ப்பாங்க. எழுந்த உடனே இல்லாட்டி நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தேவனை பற்றி அதை அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி போகும்போதில், ஆண்டவரே நான் வேலைக்கு போகிறேன், ஆண்டவரே நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்ட்டு போகிற போக்கில் ஆண்டவரை தேடுறவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளருவதும் கடினம், வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெறுவதும் கடினம். ஆனால் எழுந்த உடனே முதலாவது என் தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என் தேவனை தேட வேண்டும். தேவனை முதலிடத்தில் வைக்க வேண்டும். தேவனை முதலாவது வைக்க வேண்டும். வாழ்க்கையில் அவருக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக தேவனை மட்டும் தேடக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்தை தேவனை தேட சொன்னார். அடுத்து என்ன செய்ய சொன்னார்? தேவனுடைய சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? தேவனுடைய சபை. உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது தேவன் இருக்க வேண்டும். முன்னுரிமை தேவனுக்கு, அடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு. ரெண்டையும் சேர்த்து சொல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய, தேவனை தேடாமல் அவருடைய ராஜ்யத்தை தேட முடியாது, தேவனை தேடாமல் அவருடைய நீதியை தேட முடியாது. நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேன்? ஒவ்வொரு நாளும் காலையிலே நான் எதை தேடுகிறேன்?
நம்ம ஆட்கள் எதை தேடுவாங்க? கண்ணை முழிக்கிறதுக்கு முன்னாடி என்னத்தை தேடுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மொபைலை தேடுவாங்க. ஏதாவது மிஸ்டு கால் வந்திருக்குதா, இல்லாட்டி ஏதாவது எஸ்எம்எஸ் வந்திருக்குதா, ஏதாவது வந்திருக்குதான்னு. நானும் உங்களை போல் தூங்கி எந்திரிச்சோமே மொபைலை தேடுற ஆள் தான். ஏன் தெரியுமா? டைம் பார்க்குறக்கு. அந்த டைம் பார்த்துட்டு உடனே எந்திரிச்சிரும். ஆஹா, நம்ம எந்திரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. முதல் காரியம் யாருக்கு? என் தேவனுக்கு. இந்த ஆண்டிலே இந்த முதல் கொடுக்கிற செய்தியை நீங்கள் உள்வாங்கி அதை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவீர்கள் என்றால் தேவனுடைய ஒத்தாசையின் கரம் உங்களோடு இருக்கும். தேவன் உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்துவார்னு நான் சொல்ல முடியாது, அதை நீங்கள் தான் அனுபவிக்க முடியும். எனவே முதலாவது தேவனை தேட வேண்டும். முதலாவது தேவனை தேடுவது ஏன் கஷ்டம் என்றால், அநேகர் தேவனை தேடுவதில்லை, கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அதுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் வளர்ந்தது தான் இதற்கு காரணம். சரி பாஸ்டர், இது இனிமேல் எப்படி முடியும்? இப்பொழுது ஆரம்பித்தால் இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே உங்களுடைய பழக்கமாய் வந்துவிடும். எந்த ஒரு காரியத்தையும் 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்வீர்கள் என்றால் அது உங்களுடைய ஹேபிட்டாக மாறிவிடும், உங்களுடைய பழக்கமாக மாறிடும். ஸோ 21 நாள் ஒரு காரியத்தை கஷ்டப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். அது செய்யாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிறது. நான் சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு படத்தை பார்த்தேன். ஒரு ஆளுக்கு கழுத்து இப்படி சாஞ்சு தான் இருக்கும். ஒரு 3 பேர் பக்கத்தில் உள்ள ஒரு படத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மரம் செடி கொடிகள் மாதிரி ஒரு படம் இருக்குது. இவர் இங்கே நின்று இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். இவர் போனதுக்கப்புறம் வந்தவங்க இப்படி பார்த்தா தான் தெரியும் போலன்ட்டு அவங்கள என்ன செய்கிறாங்க, இப்படி வச்சுட்டு பார்க்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஆளை பார்க்கும்போதும் அவரை போல மாற வேண்டும் என்கிற ஆசை நமக்கு வருகிறது. ஆனால் நீங்கள் இயேசுவை பார்க்க பார்க்க அவரை போல மாறணுங்கிற ஆசை வரும். முதல்ல தேவன். சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நம்ம எப்போவுமே தீர்மானம் எப்போ எடுப்போம்? அந்த புது வருஷத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணுங்கிறக்காக 31ஆம் தேதி தீர்மானம் எடுப்போம், 30ஆம் தேதி தீர்மானம் எடுப்போம். இன்றைக்கி வருஷம் பிறந்து 6 நாள் ஆகிறது. இந்த 6ஆம் தேதியிலையும் ஒரு தீர்மானம் எடுங்க. ஒருவேளை இந்த 6 நாட்களுக்குள்ளே கூட நீங்கள் எடுத்த தீர்மானத்தை விட்டுருக்கலாம், தோல்வி அடைஞ்சிருக்கலாம். 3 நாளைக்கு மேலே நமக்கு ஓட மாட்டேங்குது, 4 நாளைக்கு மேலே ஓட மாட்டேங்குதுன்ட்டு. ஆனால் இனி தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் பழக வேண்டும். நான் 24வது வயதில் 1985ஆம் ஆண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ காலை ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பானவர்களே, நான் தொடர்ந்து ஜெபிக்க இன்று வரை கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த காலை ஜெபத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். 3 நாள் 4 நாள் அல்ல, 33 ஆண்டுகளாக. ஒரு நாள் 2 நாள் சரீர பலவீனத்தின் நிமித்தம் லேட்டாக எந்திரிக்கலாம். ஆனால் லேட்டாக எந்திரிச்சாலும் அவரை தேடினதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள். லேட்டாக எந்திரிச்சாலும் அவரை தேடாமல் அவருடைய முகத்தை பார்க்காம வேறு எந்த வேலையும் செய்யவே மாட்டேன். ஏனென்றால் என்னை வாழ வைக்கிறவர், இதுவரைக்கும் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர், இனியும் எவ்வளவோ தூரம் கொண்டு போக வேண்டியிருக்கு. இதுவரை நான் வந்ததற்கு காரணம் நான் அவரை தேடினேன். அவர் கிருபை தான் முதல்ல. நான் தேடினதுனால அவர் என்னை ஆசீர்வதிக்கலை, அவருடைய கிருபை, அந்த கிருபையினால் நான் தேடினேன். அப்போ நான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன்னா தொடர்ந்து எனக்கு வரக்கூடிய உயர்வும் ஸ்டாப் ஆகிடும். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் ஆரம்பத்தில் தேவன் மேல் வைராக்கியமாக இருந்தபடினால் இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. இதுக்கு மேலே போகணுன்னா அதை விட நீங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் இவ்வளோ தூரம் பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்தாச்சு, லைஃப் செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு ஆண்டவரை தேடுறதை நிப்பாட்டினீங்கன்னா உங்களுடைய நிலையும் அப்படியே நின்றுவிடும். ஆனால் அநேக வருடங்களுக்கு பின்பும் ஒரு காரியம் தொடர வேண்டுமானால் அன்றாடம் அது செய்யப்பட வேண்டும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது காலையில் எழுந்தா. நான் நினைத்தேன் இந்த பைபிள் ரீடிங்க்கு ஷாத்ராக்கு, மனோ, இங்கே இருக்கிற ஆலன் பால், இந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்திருந்தானுங்க. குட்டி பசங்கன்னா அவங்களுக்கும் வரும், எங்களை பார்த்தா குட்டியாக தெரியுதோன்ட்டு. அந்த குட்டி பசங்கள்லாம் வந்தமே இவனுங்க 10, 11 மணி 12 மணிக்கு மேலே தாங்க மாட்டானுங்க, தூங்கிடுவாங்கன்னு பார்த்தா அவ்வளோ உற்சாகமாக உட்காந்து பைபிள் படிக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? யாருக்கும் நான் கேட்டேன், 1 மணிக்கெல்லாம் விட்டுறவான்னு கேட்டேன். இல்லையோ வேணாம் இன்னும் படிப்போம் பாஸ்டர். ஆவியானவருடைய துணை இல்லாமல் இது நடக்காது. இதை நீங்கள் படித்து பழகுனீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட ஒரு நாள் ஃபுல்லாக ஆண்டவரை இன்றைக்கி நான் நைட்டு ஃபுல்லாக உங்களோட உட்கார போகிறேன் அப்படின்னு நீங்களே தனியாக உட்காந்து பைபிள் படிக்க முடியும். ஆமேன்னு சொல்லுவோமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவரை முதலிடத்தில் வையுங்கள், அவருக்கு முதலிடம் கொடுங்கள். வேறு எதுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது.
கர்த்தர் ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி சொல்லி இன்றைக்கி சண்டே ஸ்கூல் பிள்ளைகளோட காணாம பார்த்தா பேரண்ட்ஸ் வரலை. காரணம் என்னென்னா, வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையே ஆளை காணோம். ஏன்? நமக்கு மனசில் என்ன தோணுதோ அதை செய்கிறோம். அன்பான கத்தோலிக்க என்ன 2-3 குடும்பங்களை காணோம். ஏன்? நாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட வேறு எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். வேறொன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அப்படின்னா நாம் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாமல் போய்விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. இரண்டாவதாக, தேவனை அதிகமாய் நேசிக்க வேண்டும். தேவனை அதிகமாய் நேசிக்க வேண்டும். தேவனை முழு இதயத்தோடு நேசிங்கள். அங்கே ஒரு படத்தை பார்க்கிறீர்கள். எந்த இடத்தில் அவர்கள் நேசிக்கிறார்கள்? கல்வாரியிலே சிலுவையில் இயேசு தொங்கும் பொழுது. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பொருளை பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பு உங்களுக்கு வரக்கூடாது, நன்றி உணர்வு வரணும். தேவன் உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்திருக்கலாம். அந்த வீட்டை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர், எனக்கு வீட்டை கொடுத்திருக்கார் சொல்லாதே. தேவன் எவ்வளவு கிருபையுள்ளவர், எனக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார். அன்புக்கு அடித்தளம், அன்புக்கு ஆதாரம், ஒரே இடம், தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த கல்வாரி சிலுவை. எப்பெல்லாம் தேவனுடைய அன்பை தியானிக்க விரும்புகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது கல்வாரி காட்சி. இவ்வளவா என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாரே. ஒரு அவுன்ஸ் ரத்தம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ யோசிக்கிறாங்க. அப்பா அவன் கூட பிறந்த அண்ணனுக்கு பிரச்சனைப்பா, ஒரு கிட்னியை தாப்பா, ஐயோ நான் செத்துருவேன், எனக்கு முடியாது. உலகம் அப்படித்தான், நாம் எல்லாரும் அப்படித்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு சொட்டு கூட ரத்தம் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் நமக்காய் கொடுத்தாரே. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக, அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் நமக்காய் சிந்தினாரே. எதற்காக? நம்மை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வதற்காக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு, நம்மை புது படைப்பாக்கி அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்காக. யோவான் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறபடினால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று. அன்பை பொருளோடு ஒப்பிட வேண்டாம், அன்பை ஆசீர்வாதத்தோடு ஒப்பிட வேண்டாம், அன்பை ஜீவனோடு ஒப்பிட்டு பாருங்கள். அந்த ஜீவனை இயேசு கொடுத்திருக்கிறார். அதாவது அவர் என்ன செய்யணும்? தேடணும். ரெண்டாவது எப்படி தேடணும்? ஆசையோடு நேசத்தோடு அவரை தேட வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கவில்லை. ஒரு கூட்டத்தை காட்டி, ஒரு மனிதர்களை காட்டி சொல்லுகிறார், இவர்களை விட நீ அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? இன்றைக்கு இந்த காலவேளையில் தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் எதை அதிகமாய் நேசிக்கிறீர்களோ அதை விட ஆண்டவரை நேசிக்க முடியுமா? இங்கே ஒரு படத்தை பார்க்கிறீர்கள். யார்? ஆபிரகாம் யாரை பலியிடுகிறார் என்றால் தன்னுடைய நேசகுமாரனை. சாதாரணம் இல்லை, உன்னுடைய நேசகுமாரன் என்றால் அதிகமாய் நீ நேசிக்கிறவன். இஸ்மவேல் பிறந்தான், உண்மைதான். ஆனால் இஸ்மவேல் சுதந்திரவாளி அல்ல. கட்டின மனைவியாகிய சாராளுக்கு பிறந்தவன் இந்த ஈசாக்கு, வாக்குத்தத்தத்தின் மகன். சுதந்திரவாளி அவன்தான். அவனை அதிகமாய் நேசித்தான், அவனோடு தன்னுடைய நேரத்தை செலவிட்டான். ஆனால் ஆண்டவர் கேட்டார், உன் நேசகுமாரனை எனக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆண்டவர் நரபலி கேட்கிற தெய்வம் அல்ல. உன்னுடைய அன்பை நீ மற்றதை நேசிக்கிறதை விட என்னை நேசிக்கிறாய் என்பதை நிரூபித்து காட்ட முடியுமா? இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கேட்கிறது. நீ எதை அதிகமாய் நேசிக்கிறாயோ அதை விட நீ என்னை நேசிக்கிறாய் என்பதை நிரூபித்து காட்ட முடியுமா? நேசத்தை நிரூபித்து காட்டினவர் தான் ஆபிரகாம். ஆண்டவரே, இது நீர் கொடுத்தது, இதை போல 1000 ஈசாக்குகளை நீர் கொடுக்க முடியும். ஆனால் நான் உம்மை விட்டு விட்டால் வேறு தெய்வம் இல்லையே. ஆமென் சொல்லுவோமா? ஐயா, இன்றைக்கு என் கையில் இருக்கிற ஒன்றை ஆண்டவர் அதை விட என்னை நேசி என்று சொன்னால் அதை நான் தூக்கி எறிந்து விடலாம். ஏனென்றால் அதை போல 1000 மடங்கு என் தேவன் திருப்பி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நான் தேவனையே இழந்துவிட்டு மற்றவர்களை நேசித்தால், உன் நண்பனுக்காக நீ தேவனை இழந்து விட்டாயே, உன் சொந்த பந்தங்களுக்காக நீ தேவனை இழந்து விட்டாயே, உன் படிப்புக்காக தேவனை இழந்து விட்டாயே, உன் வேலைக்காக தேவனை இழந்து விட்டாயே. அவைகள் உனக்கு வாழ்வை கொடுக்க போவதில்லை, பணத்தைத்தான் கொடுக்கும். வாழ்வு கொடுக்கிறவர் தேவன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உண்மையா முழு இருதயத்தோடு
மற்ற எல்லாரை விட நீ என்னை நேசிக்க முடியுமா? இந்த ஆண்டினுடைய முதல் வாரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு எல்லாத்தையும் விட எல்லாரையும் விட நீங்கள் தான் முக்கியம் ஆண்டவரே. எல்லாத்தையும் என்று சொல்லும் பொழுது பணம், சகைவை பற்றி படிக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை கண்டவுடனே பணத்தை விட இயேசுவை நேசித்தான். இந்த பணம் எனக்கு தேவையில்லை, இந்த பணம் எனக்கு தேவையில்லை, என் ஆண்டவர் தான் எனக்கு தேவை. எல்லாரையும் விட எல்லாத்தையும் விட ஆண்டவர் என்ன செய்யணும்? நேசிக்கணும். முன்னாடி உள்ள அதை போடுங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும், தேவனை முழு இதயத்தோடு நேசிக்க வேண்டும். நல்ல கவனிங்க, நாம் யாரை அதிகமாய் நேசிக்கிறோமோ அல்லது யார் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது செய்வோம். வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் 12 பிள்ளைகளும் யாக்கோபுடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஒரு பிள்ளை மேலே மட்டும் அதிகமாக நேசம் வைத்தான். நான் நினைக்கிறேன் இந்த யோசேப்பு அப்பாவை அதிகமாக நேசித்திருப்பான் என்று. அப்போ அன்பு ஒன் சைடு மட்டும் இல்லை, அது 2 சைடும் பரிமாறப்பட வேண்டும். கணவன் மட்டும் அன்பாக இருந்து வழிய பேசிட்டே வந்து சிடுமூஞ்சியாக மனைவி இருந்தால் அந்த அன்பு ஒத்து வராது. மனைவி வழிய வந்து புருஷன் சிடுமூஞ்சியாக இருந்தால் அந்த அன்பு ஒத்து வராது. 2 பேரும் ஒருவர் நேசிக்க வேண்டும். அதே போல் பிள்ளைகள் பெற்றோர் மேல் அன்பாக இருந்து பெற்றோர்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் அங்கேயும் பிரச்சனை, பெற்றோர்கள் அன்பாக இருந்து பிள்ளைகள் அன்பு செலுத்தாவிட்டால் அங்கேயும் பிரச்சனை. 2 பக்கமும் நேசிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நானும் உன்னை நேசிக்கிறேன், அதனால் தான் உன்னுடைய நேசத்தை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபனுடைய குமாரனாகிய யோசேப்பு அப்பாவை நேசித்திருந்திருப்பான். எனவே தான் அவனுக்கு மட்டும் என்ன கிடைத்தது? பல வருண அங்கி கிடைத்தது. ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங். இன்னைக்கு சபையில் இவ்வளோ பேர் இருக்காங்களே, உலகத்தில் எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்காங்க, எல்லாரையும் விட ஆண்டவர் என்ன ஸ்பெஷலாக நேசிக்க முடியுமா, ஆசீர்வதிக்க முடியுமா? நீ எல்லாரையும் விட எல்லாவற்றையும் விட தேவனை ஸ்பெஷலாக நீ நேசிப்பாயானால் உனக்கும் எல்லாம் ஸ்பெஷலான நேசம் கிடைக்கும். அவர் செய்யணும் நினைக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? இவங்க எல்லாரையும் விட நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? அந்த 2019ஆம் ஆண்டில் ஆண்டவரே எல்லாவற்றை விட எல்லாரையும் விட நான் உங்களை நேசிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? உந்தன் அன்பு ஒன்று போதும் என்பதா உலக அன்பை நான் உதறி தள்ளினேன். உந்தன் நேச காற்று வீசுகின்றதா உலக இன்பம் பறந்து போகுதே. நேசிப்பே நேசிப்பே உம்மை என்றும் என்றும் நேசிப்பே 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 உண்மையாக உம்மை நேசிப்பேன். உங்க அன்பு போதும் ஆண்டவரே, உங்களை நான் அதிகமாக நேசிப்பேன். இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் எடுங்க, ஏசப்பா உங்களை அதிகமாக நேசிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் என்னுடைய நேசத்தை எது கவர்ந்துச்சோ அதை நான் தூக்கி போட விரும்புகிறேன். வேற எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன் அதெல்லாம் தூக்கி போட்டு என்னை கள்ளங்கப்படி இல்லாமல் உண்மையாக நேசிக்கிறீங்களே அந்த நேசத்துக்கு பிரதிபலனை நானும் நேசிக்க விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. எல்லாரையும் விட நேசிக்க வேண்டும், எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்க வேண்டும். மூன்றாவதாக தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமானால் முதலாவது சொன்னேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிளெஸ்ஸிங் உயர்வு வரும், தானாய் வரும். இரண்டாவது, நாம் அவரை நேசிப்போமானால் நேசிக்கிறவர்களுக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுக்கிறார். சரி, ஆண்டவர் ஏன் பேதுருவை பார்த்து என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார்? எல்லாரை விட நேசிக்கிறாயா என்று கேட்டார்? ஏன் ஆபிரகாமை பார்த்து நீ நேசிக்கிறதை எனக்கு கொடு என்று சொன்னார்? அதற்கு பின்பு உள்ள ரகசியத்தை சொல்லுகிறேன். எத்தனை சீஷர்கள் இருந்தாலும் முழு உலகத்திலும் வரப்போகிற திருச்சபைக்கு பிரதான அப்போஸ்தலனாக யாரை மாற்றப் போகிறார்? உயர்ந்த இடத்துல உட்கார வைக்க போறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? எத்தனை சீஷர்கள் இருந்தாலும் எத்தனை அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் இவனை மட்டும்தான் ஹை லெவலில் கர்த்தர் உட்கார வைக்க போறாரு. அப்போ ஒருவனை உயர்த்த வேண்டுமானால் ஆண்டவர் உன்னை செக் பண்ண விரும்புகிறாரு. நான் உன்னை உயர்த்த விரும்புகிறேன், ஆனால் நீ வேற எதையாவது உயர்த்திக்கிட்டு இருக்காத. நீ என்னை மட்டும் நேசிக்கிறேன்னு சொன்னால் போதும், என்னுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய கிருபைகளை உனக்கு கொடுக்க போகிறேன். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் இடத்தை கர்த்தர் வச்சுருக்கார், ஸ்பெஷல் பொசிஷனை கர்த்தர் வச்சுருக்கார். ஒரு ஹை பிளேசஸில் உங்களை உட்கார வைக்க விரும்புகிறார், ஹையஸ்ட் பிளேசஸில் கர்த்தர் உங்களை உட்கார வைக்க விரும்புகிறார். அதுக்கு ஒன்று, ஆண்டவரே எல்லாரையும் விட நான் உம்மை நேசிப்பேன். முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு மட்டுமல்ல,
இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் தகப்பனாக ஒருவனை நியமிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் அன்பு என் மீது மட்டும் அதிகமாக இருக்கிறதா என்பதை ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். சாதாரணமாக இல்லை. அவன் பிள்ளைய பலியிடுன்னு சொன்னதுக்கு காரணம், நீ நினச்சி பார்க்க முடியாத ஒரு உயர்வை உனக்கு கொடுக்க போகிறேன். முழு உலகத்திலும் இருக்கிறவர்களுக்கு விசுவாசத்தின் தகப்பனாக நான் உன்னை மாற்றப் போகிறேன். அந்த பொசிஷனில் உட்கார வைக்க போகிறேன் உன்னை. தெய்வ பிள்ளையை இந்த 2019 கர்த்தர் உங்களை உயர்ந்த பொசிஷனில் உட்கார வைக்கணுமா? உன் பொருளாதாரம் உயரணுமா? உன் வாழ்க்கை உயரணுமா? நீ கர்த்தரை உயர்த்து. எல்லாத்தையும் விட அவரை நேசி. இங்கே கொடுக்கப்படுகிற பிரசங்கத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிங்க. அதை அப்படியே கை கொள்ளுங்க. நல்ல பிரசங்கம்தான், தோத்திரம். பிரசங்கத்தை கேட்பதினால் வாழ்க்கை மாறாது. தீர்மானம் எடுத்து அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறார். மூன்றாவதாக, உயர்வு வர வேண்டுமானால் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டாம். எடுத்து வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்றால் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், மேலான இடத்தில் வைப்பார் என்று அர்த்தம். ஆண்டவர் ஒரு மனிதனை கனம் பண்ணுவதற்கு வைத்திருக்கிற மூன்றாவது வழி அவருடைய ஊழியத்தை செய்வது. சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய ஊழியத்தை செய்வது. ஊழியம் செய்வது யாரோ ஒரு சிலருக்கு ஒதுக்கப்பட்ட காரியம் அல்ல. இல்லாவிட்டால் உற்சாகம் உள்ளவர்கள் மட்டும் செய்ய வேண்டிய காரியம் அல்ல. இல்லாட்டா எனக்கு ஒத்து வந்தால், எனக்கு மூடு இருந்தால் செய்வேன்னு சொல்லக்கூடிய காரியம் இல்லை. கண்டிப்பாக நான் செய்ய வேண்டிய காரியம். சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. ஏனென்றால் அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். அப்போ நான் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் உட்கார வைக்க வேண்டுமானால் நான் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரனும் இருப்பான். இயேசு எங்கே இருப்பார்? தாழ்ந்த இடத்துல இருப்பார்? இல்லை, அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறார். சீஷர்களை பார்த்து சொன்னார், எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்களே, என்னோடு கூட 12 சிங்காசனத்தில் நீங்கள் உட்காருவீங்கன்னு சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவார். என்னோடு கூட அந்த லெவல், என்னுடைய லெவலுக்கு உங்களை கொண்டு வர விரும்புகிறேன். அதாவது இந்த பிரசங்கத்தை தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. ஆண்டவர் லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம பிசாசு போல போட்டி போட போகிறதில்ல. அவர் நம்மை அங்கே கொண்டு போய் உட்கார வைக்கிறார். ஒரு நாளும் பத்சேபாள் ராணியாக முடியாது. ஆனால் அம்மா மேலே இருந்த ஆசைனால, பாசத்தினால தன்னுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்து சாலமோன் அவளை உட்கார வைத்தான். அதை போல தான் நம்மேல் வைத்திருக்கிற நேசத்தினாலே அவரோடு கூட நம்மை உட்கார வைக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை எங்கே செய்கிறது? தேவனுடைய ஊழியத்தை எங்கே செய்கிறது? சில படங்களை உங்களுக்கு காட்டுகிறேன், பாருங்கள், போடுங்க. மார்க்கெட்டில் பார்ப்பவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள். சுவிசேஷம் என்பது ஏதோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டு அங்கங்கே போகிறதில்ல. அன்றாட வாழ்க்கையில் அது உங்களுடைய நடைமுறையில் பழக்க வழக்கமாக மாற வேண்டும். நீங்கள் பார்க்குற படத்தில் என்ன போட்டிருக்கிறது பாருங்கள். மார்க்கெட்டில் பார்ப்பவர், அந்த டிவியில் சரியாக தெரியல, கலர் மாறிடுச்சு. மார்க்கெட்டில் பார்ப்பவர்களுக்காக. மார்க்கெட்டுக்கு போகும் பொழுது ஜெபத்தோடு போகணும். ஆண்டவரே, இன்றைக்கி மார்க்கெட்டில் 2 பேரையாவது நான் சந்திக்கணும். என்னுடைய மனைவி ஒரு சாட்சி சொன்னாங்க. புதுசாக ஒரு கடைக்கு போயிருக்காங்க. மார்க்கெட்டில் ஒரு காய்கறி கடைக்கார்ட்ட கேட்டாங்களாம், நாங்கள் கேலண்டர் கொடுத்தா மாட்டுவீங்களா, வசனம் கொடுத்தா மாட்டுவீங்களான்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் பின்வாங்கி போனவர்ன்ட்டு. தோத்துறோம். நம்ம வாயை திறந்தோம்னா கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். மார்க்கெட்டுக்கு ஏதோ வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் எனக்கு ஊழியம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே ஊழியம் இருக்க வரைக்கும் சபை வளராது. உங்கள் வாழ்க்கை முறையாக சுவிசேஷம் மாறும்பொழுது தான் சபை மாற முடியும், சபை வளர முடியும். மார்க்கெட்டில் போகிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். அடுத்து, திடனற்றவர்களை தேற்றுங்கள். அங்கே ஒருவர் கவலையோடு கூட தலையில் கையை வச்சுட்டு என்ன செய்வோன்னு இருக்கார். ஆனால் அங்கே இன்னொருவர் என்ன செய்கிறார்? ஒருவர் பக்கத்தில் உட்காந்து ஜெபிக்கிறாங்க, இன்னொருத்தர் தோளில் கை போடுறார். வாழ்க்கையில் திடனற்று போய் வேதனையோடு எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் உங்களோடு வேலை பார்க்கிறவர்களாக இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவர்களாக இருக்கலாம், உங்களோடு படிக்கிறவர்களாக இருக்கலாம், உங்களோடு பிரயாணம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம். பாருங்கள், அவருடைய முகத்தை பாருங்கள், வேதனையோடு இருப்பார்கள். இன்னைக்கு மதம் மனிதனுடைய வேதனையை போக்காது, இயேசுதான் மனிதனுடைய வேதனையை போக்குவார். நீங்கள் இயேசுனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள்.
அவருடைய அன்பு உங்களுக்குள் வர வேண்டும். திடனற்றவர்களை தேற்றுங்கள். அதற்கப்புறம் முதியோருடைய ஆலோசனை கேளுங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடாது. முதியோர்கிட்ட போய் என்ன செய்யணும்? ஆலோசனை. நான் ஆண்டவருக்காக பயன்படணும், என்ன செய்ய நாங்கள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கோம். மூத்த ஊழியரிடத்தில் ஊழியத்தை குறித்து என்ன செய்யுங்க? கேளுங்க. நம்ம எப்படி ஊழியம் செய்யலாம், என்ன செய்யணும், ஏதாவது ஊழியத்தை கொடுங்க, நாங்கள் செய்கிற எனக்கு தெரியலை, ஊழியம் செய்ய தெரியாட்டா முதியோருடைய ஆலோசனை கேளுங்கள். அதற்கப்புறம் வெட்கப்படாமல் ஊழியம் செய்யுங்கள். இது என்ன ஊழியம்? ட்ராக்ஸ் ஊழியம். தெருவில் யாருக்கும் வெட்கப்படாமல் நான் சுவிசேஷத்தை சொல்ல, முன்பின் அறியாதவர்களுக்கு துண்டு பிரதியின் மூலமாக. ஒருவேளை இந்த காலத்தில் அது செயல்படாத ஒரு காரியமாக இருக்கும் என்றால் பாக்கெட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கு இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்களுக்கு அந்த பேசின பின்பு அந்த துண்டு பிரதியை கொடுக்க வேண்டும். அடுத்து தேவையுள்ளவர்களுக்கு ஆலோசனை வழங்கல். ஊழியம் என்பது நான் சொன்னபடி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போகிறதல்ல. உங்கள் ஆஃபீஸில் சிலர் குழப்பத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு சில கவுன்சிலிங் தேவைப்படலாம். கல்யாணத்துக்கு சில கவுன்சிலிங் தேவைப்படலாம். குடும்பத்தில் பிரச்சனைக்கு கவுன்சிலிங் தேவைப்படலாம். ஸோ அடுத்தவருடைய குழப்பம், பிரச்சனை, போராட்டத்தில் நீங்கள் அவங்களுக்கு உட்கார்ந்து ஆலோசனை கொடுப்பதும் தேவனுக்கு ஊழியம் செய்வது. அப்புறம் உடன் வேலை செய்பவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். உங்களோடு கூட வேலை செய்கிறாங்களே அவங்கள அங்கே போனமே. நமக்கு இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் சுவிசேஷத்தை உடன் வேலை செய்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும்னா உங்கள் வாழ்க்கை மாதிரியாக இருக்கணும். இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இயேசுவை நம்பு, இயேசு ஒன்று ஆசீர்வதிப்பார், பரலோகத்துக்கு கொண்டு போவார்னு சொன்னால் அவன் நம்ப மாட்டான். உங்கள் வாழ்க்கை அவர்களை கவர வேண்டும். உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய உண்மை, உங்களுடைய இன்டெகிரிட்டி, நேர்மை, இதெல்லாம் உங்கள் வேலை ஸ்தலத்தில் பார்க்கும்போது நீங்கள் சொல்லும் பொழுது அதை கேட்பார்கள். நட்பின் மூலம் சுவிசேஷம் சொல்லுங்கள். ட்ராக்ஸ் கொடுக்கறது ஒரு ஊழியமாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற வாலிபர்கள், வாலிப தங்கச்சிமாரை பார்த்து கேட்குறேன், நீங்கள் ஆண்டவருக்குள் வருவதற்கு உங்களுக்கு தடையாக இருந்தது யார்? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாவா இல்லையா? என்னப்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே தடையாக இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த ஃப்ரெண்டுக்கு ஆண்டவரை சொல்லி அவனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். அவனை போல நான் மாறுவதல்ல, என்னுடைய நண்பனுக்கு நட்பின் முறையில் நான் இயேசுவை பற்றி சொல்லி ஆதாயம் பண்ண வேண்டும். அப்புறம் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யுங்கள். அப்புறம் நீங்கள் ஒருவேளை ஸ்போர்ட்ஸில் இருப்பீங்கன்னா உங்களுடைய விளையாட்டு குழுவுக்கு என்ன செய்யலாம்? சுவிசேஷத்தை சொல்லலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லையா சொல்லுவோமா? இன்னும் பாருங்கள், ஸ்தோத்திரம். உடன் ஷாப்பிங் போகிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள். கடைக்கு இப்போ கூப்பிட்டு போகிறீங்களா? ரட்சிக்கப்படாதவங்க உங்களோட சரவணா ஸ்டோருக்கு வர்றாங்களா? அக்கா வாக்கா போயிட்டு வரலான்னு கூப்பிட்டு போகிறீங்களா? அந்த அக்காவுக்கு சொல்லுங்கள், அந்த அண்ணனுக்கு சொல்லுங்கள். நீங்கள் யாரையாவது கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னா, யாரையாவதுன்னு சொன்னால் தப்பாக நினைக்கக்கூடாது. ஆண்கள் ஆணையும் பெண்கள் பெண்ணையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகும் பொழுது அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள். இல்லாட்டி அவங்களுக்கு பிரயோஜனமாக இருங்க. இப்போல்லாம் பசங்களுக்கு என் கூட வர்றதுக்கு ரொம்ப ஆசை, அப்படி தானே? தம்பிமாருக்கு என் கூட எங்கேயாவது பாசு கூட்டிகிட்டு போக மாட்டாரான்னு இருக்கு. ஏன்னா நான் அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது நிறைய காரியங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டு வைப்பேன். நிறைய காரியம், ஒன்று ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியம் மட்டும் இல்லை, அன்றாட வாழ்க்கைக்குரிய காரியங்களையும் அவங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஏன்னா என் கூட ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அப்படி தான் நான் கூட்டிகிட்டு போவேன். வீண் பேச்சு, வெட்டி பேச்செல்லாம் நம்மள்கிட்ட இருக்காது. வெட்டி கதை, அந்த கதை, இந்த கதையெல்லாம் இல்லை. என் கூட ஒருத்தவங்க உட்காந்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு பக்தி விருத்தி அடையணும். ஏன்னா பைபிளில் அப்படி தான் போட்டிருக்கு. கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை என்னது? உலகத்தான் மனுஷன் பேசுகிற மாதிரி பேச மாட்டோம். குறை சொல்கிறது, குற்றப்படுத்துறது, அது இதுன்னு சொல்கிறது, என்னத்தையாவது சொல்கிறது என்னது? குறை சொல்கிறது, குற்றப்படுத்துறது. அப்போ குற்றப்படுத்துகிற வார்த்தையோ அந்த கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படாமல் நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுங்கள். அப்போ நான் ஒரு ஆள் கூட பேசணுன்னா அவங்களுக்கு பக்தி விருத்தி அடையணும். உடன் ஷாப்பிங் செய்கிறவங்களுக்காக நான் என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம். அடுத்து அதுக்கு முன்னாடி போடும். ரைட், அதுக்கு முன்னாடி ரைட், அதை அப்படியே ஸ்டாண்ட் பை வச்சுக்கோங்க. ரைட், நல்லா கவனிங்க. 3 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கி சொல்கிறார். ஏன் இன்றைக்கி படத்தை உங்களுக்கு காமிச்சேன் தெரியுமா? உங்கள் மைண்டில் பதியும். உங்கள் மைண்டில் பதியும். என்னது? நான் முதலாவது தேவனை அதிகாலமே தேட வேண்டும், எல்லாம் எனக்கு கூட வரும். தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேட வேண்டும். தேவனுடைய சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 2வதாக எல்லாரையும் விட, எல்லாவற்றையும் விட தேவனை நான் நேசிக்க வேண்டும். 3வது தேவனுடைய வேலையை செய்யணும். முழு மனசோடு செய்யணும், ஆர்வத்தோடு செய்யணும், முழுமையுமாக செய்யணும். சில ஆட்கள் ஆரம்பிப்பாங்க, முடிக்க மாட்டாங்க. பாதியிலே அந்த ஊழியத்தை விட்டுட்டு என்னால் முடியாது, வேற யாரையாவது போட்டுங்கன்றுவாங்க. உங்கள் கையில் கர்த்தர் கொடுக்குற வேலையை வருகை வரைக்கும் செய்யணும். இடையில் விட்டு விடுவது ஞானம் அல்ல, விடாமல் கடைசி வரை நேர்த்தியாய் செய்வதுதான் அது ஞானமான செயல்.
எனவே ஆண்டவருடைய ஊழியத்தை முழு மனதோடு கூட செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அப்படி தானே? இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். ஏன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் சொல்லுங்க. ரைட். ஆண்டவர் தன்னை, அதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்கிறேன். இயேசுவை ஏன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் என்றால், நீங்கள் சொல்கிற காரியம் உண்மை. அதை நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். அவர் ஏற்கனவே எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்தவர் தான். ஆமென். அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்தவர். நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்தவர். எனவே எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவரை நேசிக்க வேண்டும். எனவே அவருடைய வேலைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது அவரை தேட வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றிலும் மேலானவர் அவர்தான். ஸ்தோத்திரம். 3 காரியங்கள். முதலாவது அவரை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். 2வது அவரை அதிகமாக நேசிங்க, அவருடைய ஊழியத்தை செய்யுங்க, உயர்வு வரும். 4வதாக ஒரு காரியம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம், அதாவது காலையில் எந்திரிச்சு இரவு படுக்க வர்ற வரைக்கும் உன் வழிகள் எல்லாம், செய்ய நினைக்கிற காரியங்கள் எல்லாம். இதனுடைய புதிய மொழியாக்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எதை செய்தாலும் அவரை மனதில் வைத்து செய். ஆமென். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளணும் அர்த்தம். அவரை மனதில் வைத்து செய்ய வேண்டும். எதை செய்தாலும் அவர் நினைவோடு செய்ய வேண்டும். எங்கு சென்றாலும் அவர் நினைவோடு செல்ல வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதனால் உயர்வு வரும். ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுறாருன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸை ஆசீர்வதிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? வாய்க்க பண்ணுறாருன்னு அர்த்தம். அவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுன்னா, நான் என் வழிகளிலெல்லாம், வழி என்பது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கை ஸ்டைல், என்னுடைய வழி, என்னுடைய தீர்மானம், இதைத்தான் சொல்லலாம். உன் வழிகள் என்னுடைய வழிகள் இல்லைன்னா ரூட்டை சொல்லலாம். ஆண்டவர் தாட்டை சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஸோ உன்னுடைய வழி என்னுடைய வழி அல்ல என்கிறாரே. அப்போ என்னுடைய வழிகளில் எல்லாம் நான் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இயேசுடைய நினைவோடு இருக்கீங்க? உம்மை நினைக்காமல் வாழ முடியாது, உம்மை துதிக்காமல் இருக்க முடியாது. அந்த அனுபவம் தான் பாட்டாக வரணும். எப்போ அவரை நினைக்காம என்னால் என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. அப்படி இருக்குதா? இல்லாட்டி இன்றைக்கி ஒரு தீர்மானங்க, என் வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்து கொண்டே இருப்பேன். அப்படி என்றால் என் வாழ்க்கை முழுவதிலும், வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினைத்து கொண்டே இருப்பேன். தம்பி தங்கச்சி, வேற எவனையோ எவளையோ நினைக்காத, எல்லாம் காலவாரி விட்டு ஓடிடுங்க. இயேசுவை நினை, இயேசுவை நினை. அந்த நினைவு தான் உன் வாழ்க்கையில் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் இயேசு இயேசு இயேசு, அந்த இயேசுடைய நினைவோடு கூட இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். உம்மை நினைக்கும் நினைவும் எங்களுடைய ஆத்தும வாஞ்சியாக இருக்க, உம் நாமம் சொல்வதும் உம்மை துதிப்பதும் எங்கள் ஆத்தும வாஞ்சி. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவும் மேல் தாகம். இதெல்லாம் எப்போ தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை நினைக்க 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 ஒவ்வொரு காரியத்திலும் அவரை பார்க்கணும். இப்போ நல்லா கவனிங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க. அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி முடிக்க முடியுமா, முடிக்க முடியாதா, கஷ்டமாக இருக்குது, ஒரு சலிப்பு வர்ற மாதிரி இருக்கும். உடனே ஆண்டவரே நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னு அதை முடிச்சிருவேன் ஆண்டவரே. அப்போ வேலையில் யாரை நினைக்கிறீங்க? இப்போ உங்களை நீங்களே நினச்சி உங்கள் திறமையை நினச்சிங்கன்னா, ஐயோ நான் என்ன செஞ்சாலும் இதை முடிக்க முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களை தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு விவசாயி அல்லது ஒரு வியாபாரி, ஆண்டவரே நான் இன்றைக்கி இவ்வளோ பொருள் வாங்கிட்டேன், பாலனே எடுத்துக்கொள்ளுமே, ஆண்டவரே தக்காளி விலை கம்மியாக இருக்குன்னு தக்காளியை நிறையா வாங்கிட்டேன், இன்றைக்கி விற்பனை செய்யாட்டி எல்லாம் அழிவு போகுமே ஆண்டவரே. அன்னைக்கு பார்த்து எல்லாரும் தக்காளியாக வாங்க வருவாங்க. ஏன்? நீ தக்காளியை கூட ஆண்டவருடைய நேசத்தில் தான் பார்க்குற. தக்காளியை கூட ஆண்டவரை நினச்சிக்கிட்டே தான் தக்காளியை விற்கிற. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வர்றது? இதுதான் உங்களுடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்வது. எல்லாத்துக்கும் அவரை கொண்டு வரணும். அப்போனா ஒரு பக்கம் பாவம் பண்ண மாட்டோம். ஆண்டவரே இன்றைக்கி நான் இத்தனை மணிக்கு வரக்கூடிய தொடர் பார்க்க போகிறேன், இன்றைக்கி அழுகிற சீனே வரக்கூடாது ஆண்டவரே, சிரிக்கிற சீனாக வரணும், என் கூட உட்காருங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அதில் அவரை நினைக்க முடியாது. இன்றைக்கி இந்த குறிப்பிட்ட இடத்துல ஒருத்தியை பார்க்க போகிறேன் ஆண்டவரே, அவள் சரியான நேரத்துக்கு வரணும் சொல்ல முடியுமா?
முடியாது. இன்றைக்கி என் கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்த போகிற ஆண்டவரே, அவள் சரியான நேரத்துக்கு வரணும் சொல்ல முடியுமா? முடியாது. இந்த பையன் 2 நாளாக பார்க்க மாட்டேங்கிற ஆண்டவரே, என்னை விட்டு தூரமாக போகிற ஆண்டவரே, பார்க்க வைங்க ஆண்டவரே, இதெல்லாம் பொல்லாத பிசாசுடைய நினைவில் வரக்கூடியது. இயேசுடைய நினைவில் இருக்கவங்களுக்கு இந்த நினைவு வராது. ஏனென்றால் அவருடைய நினைவு வரும் பொழுது அவர் பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்த நினைவு நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எதை செய்தாலும் அவரை நினைத்து கொண்டு செய்ய வேண்டும். சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க. இரண்டாவது, வழிகள் எல்லாம் அவரை நினைப்பது மட்டுமல்ல, 5வதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழியை தேவனுக்கு ஒப்புக்கொடு. பாச வழியை ஒப்பு கொடுக்குறேன் என்ன பாச, வாழ்க்கையவே ஒப்பு கொடுத்துட்டுனே. வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறது ஈஸி, வழிகளை ஒப்பு கொடுக்கறது தான் கஷ்டம். ஆண்டவரே, இன்று முதல் என் வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றது ஈஸி. அன்றாடம் நடைபெறுகிற செயல்களை அவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனிடம் ஒப்படைத்து விடு என்பதான் அர்த்தம். உன்னுடைய வழிகளை, உன்னுடைய சிந்தைகளை, உன்னுடைய விருப்பங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு. அப்போ அவர் என்ன செய்வார்? காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். வழிகளில் அவரை நினைப்பது மட்டுமல்ல, உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு திங்கிங் இருக்கும் பார்த்தீங்களா? இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், இதைத்தான் செய்யணும்ட்டு நீங்கள் ஒன்றை மனசில் வச்சுருப்பீங்களா? அதை அவர் கையில் ஒப்பு கொடுத்துரு. ஏன்னா ரெண்டும் ஒன்று சேராது. இதில் ஆண்டவர் பார்ட்னராக இருக்க மாட்டார். வாழ்க்கையில் பார்ட்னராக வருவார் இல்லையா? நான் தான் உனக்கு ஜீவன் பாண்டு வருவார். ஆனால் முற்றிலும் அவர் கையில் கொடுத்தா தான். இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு வேலையை செஞ்சதுக்கப்போ செய்ய சொல்லிட்டோம், பிரதர் இதை பண்ணுங்கன்ட்டு. அவர் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை இது இப்படி பண்ணுங்கள், அதை அப்படி பண்ணுங்கள் அப்படின்ட்டு நீங்களும் போய் கொஞ்சம் தொந்தரவு பண்ணிங்கன்னா நீங்கள் பாருன்ட்டு போயிடுவார். புரியுதா உங்களுக்கு? ஒரு காரியத்தை ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க செஞ்சு முடிக்க விடணும். பக்கத்தில் வந்துட்டு இதை இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டேங்கன்னா அதுக்கு நீயே செய்ய வேண்டியதானே. என்னதுக்கு கூப்பிட்டேன்? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம்? வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வழியை ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். நிறைய காரியங்களை நம்மளே தான், நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை தான் செய்கிறோம். இன்றைக்கி சொல்கிறாரு, நீ எதை செய்ய விரும்புகிறியோ அதை என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். நீ எதை செய்ய யோசிக்கிறியோ அதை என் கையில் ஒப்பு கொடுத்துரு, நான் அதை நேர்த்தியாக செய்வேன். ஏனென்றா தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். உங்கள் வழியை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. வழியை ஒப்பு கொடுக்குறேன் என்ன தெரியுமா? என்னுடைய முழுமையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவருக்கு நான் அடிமையாயிடுறது, இல்லாட்டி நான் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிறது. 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எதற்காக அடங்கி இருக்க வேண்டுமா? என்னை உயர்த்துவதற்காக. ஆண்டவர் என்னை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, இல்லாட்டால் நான் அடங்கி இருப்பது அவமானப்படுவதற்காக அல்ல, என்னுடைய மேன்மையெல்லாம் துறந்து ஒன்றுக்கும் இயலாத நிலையில் இருக்கிறான் என்கிற ஒரு பெயர் வருவதற்காக அல்ல. நான் ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருப்பது எதற்காக என்றால் அவர் என்னை உயர்த்துவதற்காக. நமக்கு எதுதான் கஷ்டம்? அடங்கி இருக்கிறது தான் கஷ்டம். எந்த ஒரு காரியத்தில் ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் 93ஆம் வருஷம் எனக்குன்னு ஒரு வழியை நான் தீர்மானம் பண்ணேன். உதவி போதகராக இருந்த சபையில் இனி உதவி போதகராக இருக்க வேண்டாம், இப்படியா தனியாக போயிடுவோன்னு சொல்லி எங்கள் பாஸ்டர்கிட்ட ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு நான் தனியாக வரணுன்ட்டு வந்துட்டேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னார், ஆண்டவர் நீ போய் அடங்கிரு. இதே வசனத்தை சொன்னார், ஆகாரை பார்த்து உன் நாச்சியார் அண்டையில் போய் அடங்கியிரு. அன்பானவர்களே, ஒரு சபைக்குள்ளே கர்த்தர் உங்களை அடங்கி இருக்க வைப்பார். எதுக்கு தெரியுமா? நீங்கள் கைதிகள் அல்ல, நீங்கள் அடிமைகள் அல்ல. நீங்கள் அடங்கி இருக்கிற காரியம் உங்கள் உயர்வுக்கு வழிகாட்டும். ஒரு ஊழியத்தில் நீங்கள் அடங்கி இருங்கள். அது எதற்காக என்றால் நீங்கள் யாருக்கும் அடிமை அல்ல. அந்த அடங்கி இருப்பது உங்களை அடுத்த கட்ட உயர்வுக்கு அது வழிகாட்டும். இது யாருடைய சரீரம்? ஆண்டவருடைய சரீரம். இந்த சபை அவருடைய கரம். அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என்ன செய்வார்? உயர்த்த ஆரம்பிப்பார். அதுதான் என் வழியை அவருக்கு, ஆண்டவர் நான் இப்படியெல்லாம் செய்யணும்னு யோசிச்சிருக்கேன், இருந்தாலும் உங்கள் கையில் விட்டுறேன், நீங்கள் பார்த்துங்க. வீட்டில் ஒரு பிரச்சனை, உங்கள் சொந்த புத்தியில் யோசிப்பீங்க, இதை இப்படி பண்ணால் தான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும், இல்லாட்டி இவங்க ஒரு நாளும் திருந்த மாட்டாங்கன்னு நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சு அதை செயல்படுத்தணும்னு நினைப்பீங்க. ஜெபிக்க போகும்போது அதை என்கிட்ட கொடுத்துருப்பா, நான் பார்த்துக்கிறேன் பாரு. அங்கே தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், ஆமாவா இல்லையா? இந்த பிரச்சனையை இப்படி செஞ்சால் தான் தீர்க்க முடியும், அது உன்னுடைய வழி. ஆண்டவர் சொல்றார், அந்த வழி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேலே நம்பிக்கையாரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம சொந்த புத்தியில் நினச்சி செஞ்சு நிறைய காரியங்களை தோல்வியில் அடைஞ்சிடறோம்.
இப்போ நம்மளை உயர்த்துவதற்காக சொல்லுகிறார், நீ பலத்த கரத்துக்குள் அடங்கிரு, உன் வழியை தேவனுக்கு ஒப்பு கொடு என்று சொல்கிறார். அடுத்து, ஆண்டவருடைய வழியை கைக்கொள்ளுங்கள், அவர் காட்டுற வழியில் போங்க. அங்கே ஒரு சிறு பையனுக்கு ஒரு தகப்பன் வழிகாட்டுவது போல ஒரு படத்தை பார்க்கிறீர்கள். என் வழிகளெல்லாம் அவரை நினைப்பது ஒன்று, என் வழியை அவருக்கு ஒப்புவிப்பது ஒன்று, மூன்றாவது அவர் வழியை நான் கை கொள்ள வேண்டும். இந்த மூணுமே ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. அவர் ஒரு டைரக்ஷனை காட்டுவார், ஆனால் நமக்குள்ள பல ஆசைகள் இருக்கும். அதை எப்படியாவது நிறைவேற்றி தீரணுன்ட்டு ரொம்ப துடிப்பாக இருப்போம். நிறைய கனவுகள் காண்போம், இதை செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணமே அடுத்து 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 அடுத்துன்னு கற்பனை உலகத்தில் போய்கிட்டே இருப்போம். பொசுக்குன்னு அதை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு என் வழிக்கு வாம்பார். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறது. ரூட்டையே மாற்றி விட்டுறாரு. ரூட்டை மாற்றுறது நம்மளுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு இல்லை, நம்மளை உயர்த்துறதுக்கு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ரூட்டை மாற்றிருக்காரு? கொஞ்சம் கைத்து காட்டுங்க பார்க்கலாம். என் ரூட்டெல்லாம் மாற்றினார் பாஸ்டர், என் ரூட்டை மாற்றினார் ஆண்டவர். ஆமாம், நல்லா தான் கை தூக்குங்களேன். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய வழியை நீங்கள் கை கொள்ளுகிறீர்கள் என்று அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுது. என் ரூட்டை ஆண்டவர் மாற்றிட்டார்னா நான் அவருடைய வழியை கை கொள்ளுகிறேன். உலகத்தின் வழி அல்ல, உலகம் கற்றுத்தரக்கூடிய வழி அல்ல. தேவன் ஒன்னொன்றுக்கும் ஒரு வழி வச்சிருக்கார். உலகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும்னா குறுக்கு வழியில் போகும்பா. ஆண்டவருடைய வழி அந்த வழியில், நேர்மையான வழியில் போகும்பார். இந்தந்த வழியில் போனால் தான்ப்பா நீ முன்னேற முடியும். ஆண்டவருடைய வழியை நான் கை கொள்ள வேண்டும். உங்களுக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய மனுஷர்களை பாருங்கள். யுத்தத்துக்குன்னு ஒரு வழி வைத்திருந்தார். யுத்தம் பண்ணுறவங்களுக்கு யுத்தத்துக்குரிய வழியை சொல்லித்தரார். விவசாயம் செய்த ஈசாக்கு விவசாயத்தில் எப்படி 100% லாபம் எடுக்கலாங்கிறத சொல்லித்தரார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மீன் நிறையா பிடிக்கணும்னா எந்த இடத்துல போடணும், எப்படி போடணுங்கிறத சொல்லி கொடுக்குறார். அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான காரியங்களைத்தான் சொல்லித் தருகிறாரே தவிர உங்கள் ஆசைகளுக்கு குறுக்கே நிற்கிற தெய்வம் அல்ல. எத்தனை பேர் இன்னைக்கு இனியும் நான் என் வழியில் போக விரும்பலை, டோட்டலாக உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துறேன்னு தீர்மானம் பண்ண போகிறீங்க. அவருடைய கையில் உங்கள் வழியை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா எனக்குன்னு ஒரு வழி வேணாண்ட நீங்கள் என்ன சொல்லுங்க. அவருடைய வழியை கை கொள்றதுன்னா என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன செய்கிறேன், கேட்குறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னா அவருடைய வழிகளை கை கொள்வது என்பது அவருடைய வார்த்தைகளை கை கொள்வது. பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதை வாழ்க்கையில் கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஏழாவதாக கடைசியாக யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். என்ன செய்யணுமா? தாழ்மை. இப்போ பாருங்க, தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், மனுஷனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொன்னார் தெரியுமா? நீ விருந்துக்கு போகும்பொழுது நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல போய் உட்காராத. ஏன்னா உன்னை விட ஒரு உயர்ந்தவன் வந்தால் உங்ககிட்ட வந்து சொல்லுவான், எப்பா கொஞ்சம் அங்கே போய் உட்காரு, இவர் கொஞ்சம் கெஸ்ட்டு வந்திருக்காருன்னு சொன்னால் உனக்கு அவமானம் ஆகிடும். நீ விருந்து அழைக்கும் பொழுது, விருந்துக்கு உன்னை அழைக்கும் போது ஒரு தாழ்ந்த இடத்துல போய் நீ உட்கார். அப்போது ஸ்னேஸ், ஐயோயோ நீ அங்கே போய் உட்காந்துட்டே, வாப்பா உனக்கு மேலே இடம் இருக்குன்னு எல்லாரும் முன்னாடி கூட்டு போகும்போதில் அது உனக்கு மேன்மையாக இருக்கும். ஆனால் நமக்கு நம்ம சுபாவம் என்னது? இருக்கிறதுலே அந்த பெஸ்ட் பிளேஸை பிடிக்க தான் மாசம் வருது. மேலே போகணும், மேலே உட்காரணுங்கிறதான் ஆசை நமக்கு வருது. ஆனால் தாழ்ந்திருக்க, தாழ்மையான வேலை செய்ய நமக்கு மனசே இல்லை. ஆண்டவர் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இன்னொரு படத்தை காமிங்க. சோத்திரம். பார்த்தீங்களா? ஏதாவது புரியுதா உங்களுக்கு இந்த படத்தில்? சொல்லுங்க, புரியுதா? ஆள் பெரிய ஆள், வாசல் சின்னது. புரியுதா? ஆள் ரொம்ப உயரமான ஆள், வாசல் சின்னது. உள்ள நுழையணும்னா அவர் கொஞ்சம் குனிஞ்சு வந்து தான் ஆகணும். கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெருசு. நாம் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் தாழ்த்தினோம்னா உள்ளே இருக்க ஆசீர்வாதங்களை நம்ம கண்டடையலாம். நம்மை தாழ்த்தாமல் ஆசீர்வாதம் பெற முடியாது. அடுத்து ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் பாருங்கள். வாசல் சின்னதாக இருக்குது, ஆள் பெருசாக. இப்போ வாசலை இடிக்கிறதுமா ஆளை குறைக்கணுமா? ஆண்டவர் சார் ஒன்றை மாற்றிக்கிட்டால் தான் ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியும்.
கதவு திறந்து தான் இருக்குது. ஆனால் ஒன்று நீ அந்த கதவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாட்டா உள்ளே எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தோம் பிரயோஜனம் இல்லை. நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னை தாழ்த்த வேண்டும். எனக்குள்ளே இருக்கிற பெருமை, எனக்குள்ளே இருக்கிற மேட்டிமை இதெல்லாம் மாற்றி நான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பாக என்னை தாழ்த்தணும். இப்போ நான் சொல்கிறேன், பூமியில் மனிதனாய் வந்த இயேசுவை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்த காரணம், எல்லாவற்றுக்கும் அவர் தன்னை தாழ்த்தினார். எது வரைக்கும் தாழ்த்தினார்? மரண பரியந்தம். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடினால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். நீதிமொழிகள் 18:12 சொல்கிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தேவனை உயர்த்த வேண்டுமானால் தாழ்மை அவசியம். ஸ்தோத்திரம். தன்னைத்தானே தாழ்த்தின இயேசு உயர்த்தப்பட்டார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்றைக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். 7 காரியங்களை சொன்னேன். எதற்கு? இந்த 7 காரியங்களும் தான் தேவன் நம்மை உயர்த்துவதற்கு வைத்திருக்கிற வழிகள். இந்த ஆண்டு ஆண்டவர் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏற பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். வாக்குத்தத்தத்தை வாங்கி போனீர்கள், வீட்டிலே மாட்டி விட்டீர்கள். அந்த வாக்குத்தத்த அட்டை வீட்டிலே தொங்குகிறபடியால் அந்த வசனம் நிறைவேறாது. அது நிறைவேறுவதற்குரிய வழிகளை தேவன் சொல்லித்துகிறார். முதல்ல என்னை தேடு. முதலாவது என்னை வை. உன் வாழ்க்கையில் முதலிடத்தில் என்னை வை. 2வது, அதிகமாக எல்லாரை விட என்னை நேசிக்க கற்றுக்கொள். என்னுடைய வேலையை கனம் பண்ணு. என்னுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய ஊழியத்தை அன்றாட வாழ்க்கையில் நீ நடைமுறையில் செய்து பார். 4வதாக, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். 5வதாக, உன் வழியை அவருக்கு ஒப்பு கொடு. 6வது, அவருடைய வழிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை கைக்கொள். கடைசி வரைக்கும் தாழ்மையாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? இந்த 7 காரியங்களை வாழ்க்கையில் கடைபிடித்து பாருங்கள். இந்த ஆண்டினுடைய முடிவில் நீங்கள் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல முடியும். பாஸ்டர், அந்த 7 காரியங்களை டெய்லி என் வாழ்க்கையில் கடைப்பிடித்தேன். இந்த ஜனவரியில் இருந்ததை விட இந்த டிசம்பரில் என்ன பல மடங்கு என்ன ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும். பரலோகத்தின் பிதாவே என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய வழிகளை கைக்கொள்ள என் வழியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, என்னுடைய வழியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வழிகளெல்லாம் உம்மை நான் நினைத்து கொள்ளுகிறேன். உம்முடைய வழிகளை கைக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. எல்லாரை விட உங்களை அதிகமாக நான் நேசிப்பேன் ஆண்டவரே. எல்லாவற்றை விட உங்களை அதிகமாக நேசிப்பேன் ஆண்டவரே. எனக்கு சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உம்முடைய கனமான ஊழியத்தை முழு மனதோடு முழுமையாய் செய்வேன். அதை இடையில விட்டுவிடக்கூடாது, அறகுறையாக விட்டுவிடக்கூடாது, சலிப்போடு செய்யக்கூடாது ஆண்டவரே. வேண்டா வெறுப்பா செய்யக்கூடாது ஆண்டவரே. முழு மனசோடு உம்முடைய ஊழியத்தை செய்யணும். முழு மனதோடு செய்ய எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே முதலாவது நான் உம்மை தேட வேண்டும், முதலாவது நான் உம்மை தேட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை பாடுவேன் உள்ளம் நிறைவுடன், உந்த நாமமே எந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. கயர் மேல வாங்க. ஹல்லேலூயா. உம்மை பாடுவேன் உள்ளம் நிறைவுடன், உந்தன் நாமமே எந்த அடைக்கலம். உம்மை பாடுவே உள்ளம் நிறைவுடன், உந்தன் நாமமே எந்த அடைக்கலம். ஓசன்னா 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 ஓசன்னா. உம்மை பாடுவேன், உம்மை பாடுவேன் உள்ளம் நிறைவுடன், உந்தன் நாமமே எந்தன் அடைக்கலம். 2வது சரணத்து. இதுவரை நான் விட்ட கண்ணீரெல்லாம் இனியும் என்னை தொடர்வதில்லை,
இதுவரை நான் விட்ட கண்ணீரெல்லாம் இனியும் என்னை தொடர்வதில்லை. நன்மை கிருபை தொடர்ந்திடுமே, சிறந்த வாழ்வை தந்திடுவார். நன்மை கிருபை தொடர்ந்திடுமே, சிறந்த வாழ்வை தந்திடுவார். ஓசன்னா 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 ஓசன்னா. உம்மை பாடுவே உள்ளம் நிறைவுடன், உந்தன் நாமமே எந்தன் அடைக்கலம். செய்திட்ட வேலைக்கு பலன் தருவார், இழந்திட்ட யாவையும் தந்திடுவார். செய்திட்ட வேலைக்கு பலன் தருவார், இழந்திட்ட யாவையும் தந்திடுவார். புதிய பாதைகள் திறந்திடுமே, புகழுவேன் உம்மை என்றென்றுமே. புதிய பாதைகள் திறந்திடுமே, புகழுவேன் உம்மை என்றென்றுமே. ஓசன்னா 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 ஓசன்னா. உம்மை பாடுவே உள்ளம் நிறைவுடன், உந்தன் நாமமே எந்தன் அடைக்கலம். கடையில் ஒரு பொருளை விற்கிறான். இதை போட்டால் கரை தீரும், இதை போட்டால் நன்றாய் சமைக்கலாம், வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் என்று வார்த்தை ஜாலத்தினாலே அவனுடைய பொருளை நம்மிடத்தில் விற்று விடுகிறான். நாமும் அவனுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து, இவ்வளவு நம்பிக்கையாய் சொல்லுகிறானே, வீட்டிலே போய் செய்துதான் பார்ப்போமே என்று செய்கிறீர்கள். அங்கே அவன் செய்தபோது கிடைத்த ரிசல்ட் வீட்டில் வந்து செய்து பார்த்தபோது அநேக நேரத்தில் தோல்வி அடைந்து விடுகிறது. ஒரு மனிதனுடைய வார்த்தையை நம்பி ஒரு துணியோ சமையல் பொருளோ ஒரு கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்றை நாம் வாங்கி அவன் சொன்னபடியே வீட்டில் போய் செய்து பார்க்க மனது இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு 7 காரியங்களை சொல்லியிருக்கிறார். இதை நான் செய்து பார்க்க போகிறேன் என்கிற மனது உனக்கு வருமா? தெய்வ பிள்ளையே, இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். இந்த 7 காரியத்தையும் என் வாழ்க்கையில் நான் செஞ்சு பார்க்க போகிறேன். செய்து பாருங்கள். இப்பொழுது இருக்கிற நிலையில் இருக்க மாட்டீர்கள், இதைவிட உயரிய நிலையிலே கர்த்தர் வைப்பார். ஏனென்றால் இது செயல்முறையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியமான ஒரு காரியத்தை தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. கேட்டவர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி பார்க்க நீர் அனுகிரகம் செய்யும். பிசாசு எந்த விதத்திலும் வசனத்தை பொறுக்கி போடாதபடி அவருடைய உள்ளத்தில் பதிவதாக, அவருடைய இருதயத்தில் இந்த வசனங்கள் நாட்டப்படுவதாக. இதை அப்படியே செய்து அதனுடைய ரிசல்ட்டை பார்க்கட்டும். ஒரு தண்ணீரை கொண்டு போய் உம்முடைய வார்த்தையின்படி ஊற்றின பொழுது அது திராட்சை ரசமாய் மாறினது உண்மையானால், ஏமாற்றம் அடைந்த இடத்தில் வலையை போட்டு வலை கிழியத்தக்கதாக மீன்களை பிடிக்க முடியும் என்பது உண்மையானால், ஏமாந்து போய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை அல்லது எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காத எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் நினைத்த காரியங்கள் நடக்காத வாழ்க்கை, எதிர்பார்த்த உயர்வு கிடைக்காத வாழ்க்கை, அது வெற்றி அடைவதற்குரிய வழியை இன்றைக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் செயல்படுத்தி அதனுடைய ரிசல்ட்டை கண்டு நம்முடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து நன்றி சொல்ல எங்களுக்கு கிருபை தார். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.